Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு காண்பீர். ஆமீன். நம்ம வீட்டுல நம்ம கூடாரத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரப்படுறாருங்க. உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், எங்கேயும் தேடி கிடைக்காத சமாதானத்தை, பரலோக சமாதானத்தை, கர்த்தருடைய சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த நாள நம்ம குடும்பத்துக்கு கர்த்தர் தராங்க. யோகுல அருமையான வசனம் இருக்குன்னா, உம்முடைய சமாதானம், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டீர். நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும், நம்ம குடும்பம் ஆசைக்கப்பட்ட குடும்பம் கத்த ஆசைப்படுறாருங்க. முதல் ஊழியம் குடும்பத்துல தாங்க ஆரம்பிக்குது. கத்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். ரொம்ப வாசஸ்தலம் விசாரிக்கும் போது எந்த குறையும் இல்லாத ஒரு வீடு எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க. இந்த வீட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது கத்தர ஆசைக்கப்பட்ட வீடு, இந்த குடும்பம் கத்தர ஆசைக்கப்பட்ட குடும்பம், இந்த குடும்பத்துல எந்த குறையுமே இல்ல, கத்த எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்காரு, ரொம்ப நிறைவா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, சமானமா இருக்காங்க, பிள்ளைகள் கத்தருக்குள்ள ஒழுக்கமா இருக்காங்க, குடும்பத்து சமானம் இருக்கு, இந்த வீட்டுல எப்போ ஜெபசத்தம் கேட்குது, ஆசிரியக்கப்பட்ட குடும்பம், எந்த குறைவே இல்லாத குடும்பம் சொல்லி அநேகர் பார்த்து சாட்சி சொல்ல முடியாத நம்முடைய குடும்பத்தை கத்தர் ஆசைக்கப்படுறாங்க. அருமையான வசனம் தாங்க. நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு காண்பீர். நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது யாருமே எந்த குறையும் சொல்ல மாட்டாங்களா, எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன் இன்றைக்கு நம்ம களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும்படி, ஆலைகள் ராட்சசம் பொண்ணோடும்படி கத்தர் நம்மள குடும்பத்தை ஆசிரிக்கிறாரு, கட்டி எழுப்ப போறாரு. உங்களுடைய மனைவி வீட்டோட கருத்து ராட்சி கொடி கொடுப்பாள், உன் பிள்ளைகளை பதில் சுற்றில் இருக்கிற ஒளிமர கண்டைகளை கொடுப்பார்கள், உன் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், நீ பிள்ளைகளும் சமாளத்தை காண்பாசனத்தின் பிரகாரமாக கத்தர் குடும்பத்தை கட்டி எழுப்ப போறாரு. விசுவாசோடு காத்துருங்க. இந்த வசனம் உங்களுக்காக பேசப்படுகிறது. உங்க வீட்டை விசாரிக்கும் போது எந்த குறையும் இருக்காது. ஏன்னா கத்தர் வாசம் செய்யும் வீடு உங்க வீடு. ஏல் பெத்தேல், வானத்துக்கு பூமிக்கு ஏங்கி வைக்கப்பட்ட வீடு, தூதர்களை ஏறி இறங்குவதாக ஜெப வீடாக உங்க வீடு மாறும்போது இந்த ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு காண்பீர். உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். ஆமென். God bless you.